என் அத்தை கிரேட். நீங்க உங்க மருமகளை எப்படி நடத்துறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் அத்தை ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன். தங்கமான மாமியாரு. அவங்களுக்கு மருமகளை நல்லா மதிக்க தெரியும். முக்கியமா ஒவ்வொரு மாமியாரும் ஒரு காலத்துல மருமகன்ற ஸ்டேஜை தாண்டி வந்துதான் மாமியார் ஆனாங்க. அவங்க மாமியார் அவங்கள மதிக்காம நடந்திருந்தா அதை தாங்கிருக்க முடியுமா அப்படின்னு எப்பவும் பழச மறைக்காம நினைச்சு பாக்குற கேரக்டரா என் அத்தை இருக்காங்க. அதனால அவங்க எனக்கு சர்வ சுதந்திரமும் கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே ஆன்டீஸ். நீங்கெல்லாம் 70s கிட்ஸ், நாங்கெல்லாம் 2K. ஜெனரேஷன் கேப் இஸ் நேச்சுரல். வாங்க வாங்க. சுபத்ரா சௌக்கியமா? நல்லா இருக்கேன். சரி, ஓகே. வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, ஜூஸ்? ஜூஸ் மட்டும் போதும். உனக்கு ஜூஸ் போட தெரியுமா? இருங்க ஆண்டி, அத பார்வதி அக்கா பாத்துக்குவாங்க. யார் அது பார்வதி? வருவாங்க, இருங்க. பார்வதி அக்கா, இந்த வரேம்மா. சொல்லுங்கம்மா. கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. உங்களுக்கு கிரேப் ஜூஸ் போட தெரியுமா? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? நான் நல்லா போடுவேம்மா. கிரேப் ஜூஸ் புளிப்பா போடக்கூடாது. இன்னைக்குதான் புளிக்குதான்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டே போடுறேம்மா. அப்போ ஓகே, கெஸ்ட்டுக்கு போய் ஜூஸ் போடுங்க. நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு சுத்தமா போடுங்க. என்ன? சரிம்மா சரிம்மா. ஐயோ, எனக்கு கிரேப்னா அலர்ஜி. எனக்கு வேண்டாம். நான் காலையில இருந்து ஃபாஸ்டிங். ஐயோ, எனக்கு ஜலதோஷம். வேண்டவே வேண்டாம். அண்ணி பாத்தீங்களா, இவளுக்கு ஜூஸ் போட தெரியாதான். பார்வதிய ஏவி விடுறா. ரொம்ப ஓவரா தான் அண்ணி இவ பண்றா.